வேண்டியது லாபகரமான விலை. கடன் தள்ளுபடி எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்காது. எங்களுக்கு லாபகரமான விலை வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும். இது ரெண்டு தான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. 1970 ஒரு வாத்தியாருடைய சம்பளம் 90 ரூபாய். அன்றைக்கி கரும்பு ஒரு டன் கரும்புடைய விலையும் 90 ரூபாய். 72 வாத்தியார்கள்லாம் போராடினாங்க. 300 ரூபா ஆச்சு சம்பளம். 300 ரூபா ஆச்சு சம்பளம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 100 ரூபா தான் கரும்புக்கு விலை. இன்றைக்கு அரசு வாத்தியாருக்கெல்லாம் 36,000 தர்றாங்க சம்பளம். என் கரும்பு 2300 தான். நாங்கள் கேட்காதுண்ணா, நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? என் நெல் 40 ரூபா வைக்கும்போது வங்கி மேலாளருக்கு 150 ரூபா சம்பளம் 70. இன்றைக்கி வங்கி மேலாளருக்கு 80,000 ரூபா சம்பளம். என் நெல் 800 ரூபா தான். என் நெல் 800 ரூபா தான் இன்றைக்கி. என் நெல் மாதிரி அவருக்கு சம்பளம் கொடுத்தா 3600 தான் தரணும் அவருக்கு. இன்றைக்கி அவருக்கே 80,000 அரசு தருது. ஏதாவது அரசு எங்களுக்கு உதவி பண்ணி நினைக்கிறோம். என் நெல் 40 ரூபா வைக்கும் போது எம்எல்ஏ சம்பளம் 70, 250 ரூபா. 6 மூட்டை தான். இன்றைக்கி 6 மூட்டைக்கு 4800 தான் அவருக்கு சம்பளம் தரணும். 55,000 ரூபா அரசு எம்எல்ஏக்கு தருது. நாங்க என்னையா பண்ணுவோம்? என் பால் 16 ரூபாயா, தண்ணி 22 ரூபாயா. என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊத்தி ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு ஒரு 40 ரூபாய் கொடுத்த ஆள் கொடுத்துதான் 40 தோசை சொல்றாயா. ஒரு தோசை 50 ரூபாய்ங்கய்யா. மிடில் மேன் சாப்பிட்றான். மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறியா? இவ்வாறு நிதியில நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பிடி பண்ண 1 ரூபா வாழைக்கு 1000 வாழைக்கு 1000 ரூபாய் தான் தர்றாங்க எங்களுக்கு. இது கொடுமை இல்லையா? நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிடி பண்ணிருக்கேன். பேரிடர் நிவாரண நிதியில ஒரு வாழைக்கு 1 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நான் எங்கேயா போய் அலுவலகம்